திருநீற்று சம்பந்தம் இல்லாமல் இருக்காதீர்கள். ஏன்னா கடைசியாக மனசடியில் போய் திருநீரிட்டு இது செய்யணுமா அப்படின்னு ஒரு எண்ணமான வரும். ஏன்னா உலகம் ஒரு நியதி வச்சிருக்கு. நேற்று நிறைய திருநீரிட்டு இருக்கவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நல்ல வேலையை பொது புத்தியில் இப்போ வரைக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. நெத்தி நிறைய திருநீரிட்டு போய் சொல்றியே, நெத்தி நிறைய திருநீரிட்டு செய்கிற காரியமா இது? இதெல்லாம் பேச்சு வழக்கிலே வருது. அப்போ திருநீரிட்டு கொண்டால் இதை செய்ய மாட்டார்கள்னு ஒரு விதி இருக்குன்னா நான் அதை இட்டுக்கொண்டே இருக்கிறேன். குறைந்தபட்சம் அது என்னை இதை செய்யாமல் தடுக்கும். ரக்ஷதான், பெரிய ரட்சையா இருக்குல்ல, பாதுகாப்பு அறம் தானே அது. இதை இட்டு கொண்டிருக்கிறேன். ஆமாம், சில நேரங்களில் மாற்று சமயத்தவர்கள்லாம் பார்த்து இதை கற்றுக்கொள்ளலாம், தப்பே இல்லை. இப்படித்தான் உடை உடுத்தணும்னு எனக்கு சொல்லி இருக்குன்னா நான் இப்படித்தான் உடுத்துவேன். அதை எவ்வளவு தூரத்திற்கு பிரபலப்படுத்தி கொண்டு போயிருக்காங்கன்னா உலக அளவிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆகிவிடுகிறது. தவறில்லை, அதை நான் மதிக்கிறேன். உள்ளபடியே அவன் எதையோ ஒன்றை சமயமாக பின்பற்றுகிறான். அவனுக்கு யாரோ ஒருத்தர் ஆச்சாரியராக இருந்து உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த உபதேசம் தன்னை நெறிப்படுத்தும்னு அவன் நம்புறான். அந்த நம்பிக்கையை அவன் கைகொள்றான். எந்த நிலையில் அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நாம் அதை செய்யலையே. அந்த விதத்தில் அவன்கிட்ட அந்த பழக்கத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம். குறிப்பிட்ட பதார்த்தம் இந்த உணவகத்தில் கிடைக்கும்னா அவன் அந்த உணவகத்துக்கே போக மாட்டான். போனாத்தானே மீதி விஷயம் எல்லாம், போகவே மாட்டான். மாமிச பட்சணம் செய்யக்கூடியவர் இந்த மாமிசம் எனக்கு ஏற்றதில்லை, இது அங்கே கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய உணவு விடுதியாக இருந்தாலும் நான் போக மாட்டேன். அங்கே போய் தங்க வேண்டிய நீதி வந்தால் தங்கினாலும் வெளியே வாங்கி திம்பேனே தவிர இங்கே மாட்டேன். அவன் கடைபிடிக்கிறானே. உலக விதிகள் அதற்காக தன்னையே தான் மாற்றிக்கொள்ளுகிறதே. வர்த்தக நிறுவனங்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறதே. பெரிய நிஷ்டை தான் அது. அவ்வளவு திடச்சித்தம் அவனுக்கு இருக்கு. அதை பாராட்டலாம், தப்பே இல்லை, மனசு வந்து பாராட்டலாம். நமக்கு இத்தனைக்கும் அந்த அளவுக்கு கூட பெரிய அளவில் எல்லாம் இது இருந்தால் கூட அங்கே போகக்கூடாது சொல்லித்தான் இருக்கு. சரி, அதை கொஞ்சம் நீர்மைப்படுத்தித்தான் நாம் எடுத்துக்கிறோம். அதையான கடைபிடிக்கலாமே, அதை கடைபிடிக்கலாம். ஒரு நாளைக்கு என்ன 3 வேளை சாப்பாடு, அதில் பெரும்பாலும் ஒரு 70% வீட்டில் சாப்பிடுவோம். நான் என்னை வச்சு கணக்கு பண்ணிக்கிறேன். கூட இருக்கட்டும் குறைவாக இருக்கட்டும். அந்த தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 20-30% உணவை வெளியே ஏற்கும் போது அது என்னன்னு நான் பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். நான் வெளியவே சாப்பிடாதீங்கலாம் சொல்லலை. இனி அடியனே இப்போ கடைபிடிக்கிறதில்ல, கடைபிடிக்காத ஒன்றதை நான் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் என்ன சாப்பிடுகிறேன்னு எடுத்துக்கிறோம். அஸ்திரமந்திரம் சொல்லி சரி இது சிவார்ப்பணம், அந்த அளவில் நான் கொள்ளுகிறேன். எம்பெருமான் எனக்கு இன்னைக்கு இதைத்தான் கூட்டு வித்தார், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் நிஷித்தமாக சொல்லப்பட்டிருக்கிற பண்டங்களை தவிர்த்தல் உத்தமம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் வாய்த்தால் நிச்சயமாக அதை கொள்ளுவேன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிடைக்காத போது சைவ உணவகமாக பார்த்து நான் சாப்பிடுவேன். சைவ உணவாக நான் ஏற்றுக்கொள். சைவம்னு சொன்னால் சமயத்தை சொல்லலை, உணவு பழக்க வழக்கத்தை நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, அதை சொல்கிறேன். ஆனால் இப்போ சாப்பாட்டுக்கு தான் அது சைவம் ரொம்ப பயன்படுது. உயர்தர சைவ உணவகம்னு போடுறான், வாசல்லே திருநீர் வச்சுருக்கான். பெரும்பாலும் இந்த மாதிரி போடுற உணவகம் வாசல் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன கிண்ணத்தில் திருநீர் வச்சுருக்கான். என்ன சம்மந்தமோ தெரியல. சரி, உள்ளே போகும்போது திருநீர் இட்டுட்டு போனால் சைவ உணவகம்னு எடுத்துக்கிறேன் நான். அதனால் அந்த காசு செலுத்துகிற இடத்துல தவறாமல் நானும் பார்க்குறேன், ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் திருநீரும் குங்குமத்தையும் வச்சுடுறான், எது இருக்கோ இல்லையோ. அதனாலே சைவ உணவகம்ங்கிற பேர் பொருத்தமாக தான் இருக்குது. குறைந்தபட்சம் வெளியே சாப்பிடும்போது என்னால் முடிந்தது இதை ஏற்றுக்கொள்வேன், அவ்வளோதான். இதைத்தான் பார்க்க முடியும். வெளிநாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறோம், வீடுகளில் தங்கினா பிரச்சனை இல்லை. வெளியில் வேற ஒரு இடத்துல தங்குறோம்னா அங்கே தங்கக்கூடிய இடத்திலே பக்கத்தில் சைவ உணவு எங்கேயாவது கிடைக்குமா? குறைந்தபட்சம் அதை நான் பார்க்கிறேன். இல்லையா ஒரு 4 நாள் ஒரு வாரம் இல்லாந்தான்னா அடியன் செய்யக்கூடியது சொல்கிறேன். ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் சென்ற போது ஒரு 4 நாள் 5 நாள் பணிக்கெல்லாம் போகும்போது அங்கே கிடைப்பதே ரொம்ப கடினம். அதிகபட்சம் பழங்கள் கிடைக்கும், மக்காச்சோளம் கிடைக்கும். இதுதான் அப்படிங்கிற பட்சத்திலே நமக்கு உடனடியாக அப்படியே செய்து சாப்பிடுவதற்குன்னு சில உணவுகள்லாம் இப்போ நமக்கு கிடைக்குது. அதை எடுத்துக்கொண்டு போகிறேன், அவ்வளவுதான். ஒரு 4 நாள் 5 நாள் என் வயிற்றுப்பாட்டுக்காக வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் இதை போட்டுட்டோம்னா இதுவே தயார் பண்ணி கொடுத்துரும், போகிறோம். அந்த 4 நாள் 5 நாள் ரொட்டியை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுது, போகிறோம். அப்படி ஒன்றும் எல்லா நாளும் அப்படியே எல்லாத்தையும் கூட்டித்தான் சாப்பிடணும்ட்டு இல்லை. இந்த வேலைக்கு இதை நான் சாப்பிட்றேன், சரி. ஒரு 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 2 வேளை உணவுக்கு வெறும் பழங்களை எடுத்துக்கொண்டேன். 5 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சா போருமே, இரவு அதுக்கு மேலே பசிக்க போகிறதில்ல, பரவாயில்ல. அது அன்னி ஒரு நாளைக்கு ஏதோ பரவாயில்ல. இப்படியாக நம்மை நாம் திட்டப்படுத்தி கொள்ளலாம், கொஞ்சம் வரையறை செய்து கொள்ளலாம். ஏன்னா எம்பெருமான் சிலதை விளக்கும்படியாக எனக்கு ஆக்ஞாபித்திருக்கிறார். அந்த ஆணையை நான் மதிக்கிறேன். பெருமானிட்ட கட்டளையை நான் மீறவில்லை. எம்பெருமான் இதை செய்யின்னு சொல்லியிருக்கார், இதை நான் கடைபிடிக்கிறேன். அதனால்தான் உணவை சிவபூஜையினுடைய நிறைவில் கொண்டு போய் வைத்தாங்க. உண்ணும் போது அஸ்திரமந்திரம் சொல்லி அதை சுத்தம் செய்து அதில் தெரியாமல் ஏதான தோஷம் இருந்தால் அதுவும் நீங்க பெற்று, ஏன்னா உணவில் தோஷம் இருந்தால் அது நம்ம உள்ளத்தையும் சேர்த்து பாதிக்கும். நாம் அதை கொள்ளுகிறோம். உணவில் இருக்கக்கூடிய தோஷம் நம் உள்ளத்தையும் சேர்த்து பாதிக்கும். அதனால்தான் இன்னார் ஒருத்தர் பார்க்க வைத்து உண்ணக்கூடாது, தனித்து உண்ணக்கூடாது, இதையெல்லாம் விதியாக்குகிறார்கள். எம்பெருமானே திருவிளையாடல அதை எல்லாத்தையும் செய்து காண்பிக்கிறார். சிறுதொண்டர் இல்லத்திற்கு அமுதையற்க செல்லும் போது தனித்து உண்ணுவதில்லைன்னு கூட்டு உட்காத்தி வைக்கிறார்.
அப்பூதியடிகளார் இல்லத்திற்கு அப்பர் சுவாமிகள் எழுந்தருளிய போது பிள்ளையை கூப்பிடுங்கிற, குழந்தை பசித்திருக்க நாம உண்ணக்கூடாது. இதெல்லாம் விதி, நிச்சயமான விதி. இது குழந்தை இருக்குன்னா வீட்டில் முதல்ல அதற்கான கவனிப்பை முடித்துத்தான் யார் ஒருவரும் செய்யணும். தனக்கான தேவைகளை தான் பார்த்து கொள்ள முடியாத ஒரு சிசு அது பசித்தால் பெருமான் பொறுக்க மாட்டார். அதெல்லாம் செய்யவே கூடாது. அதனால் அதுக்கானதை எல்லாம் கொடுத்து முடித்துத்தான். தாய் உட்கார்ந்த பிறகு பசி எடுத்து மார்பு பாலுக்காக குழந்தை அழுதாள், சாப்பிடும்போது பாதியில் எழுந்திருக்க கூடாதுங்கிற விதியை நீக்கி தாய் எழுந்து போய் கையலம்பிட்டு ஓடி போய் பால் கொடுக்குறான். உள்ளபடியே இலை பரப்பி அன்னமிட்டு உட்கார்ந்த பிறகு பாதியில் எழுந்திருக்க கூடாது, எந்த நிலையிலும் எழுந்திருக்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு, சொல்லியிருக்கு. அதனால் தான் மாகேஸ்வர பூஜை காலங்களில் ஆச்சாரியர் எழுந்துள்ளினா கூட மாகேஸ்வர பூஜையில் அமர்ந்திருக்கும் போது வணங்கிக் கொள்கிறோமே தவிர எழுந்து நிற்பதில்லை. இலை பரப்பி உட்கார்ந்த பிறகு எப்படி சிவபூஜை அதே மாதிரி தான், சிவபூஜையிலேருந்து எழுந்திருக்கக்கூடாது உட்கார்ந்த பிறகு. அதே மாதிரி தான் இலை பரப்பி உட்கார்ந்த பிறகு நாம் எழுந்திருக்கக்கூடாது. ஆனால் பசியிலே குழந்தை அழத் தொடங்கி விட்டதுன்னா உண்ணும் தாய் கொஞ்சமும் யோசனை இல்லாமல் உடனே எழுந்து போய் கையை அலம்பிக்கிட்டு முந்தானையில் நடக்கிற வேகத்தில் கையை தொடச்சிக்கிட்டு போய் பிள்ளையை எடுத்து பால் கொடுக்க தொடங்குகிறாள். குழந்தை பசித்திருக்க எந்த பொறுமையும் கிடையாது, அதற்கெல்லாம் கொடுத்து. அதே மாதிரி தான் வயோதிகர்கள், அதே மாதிரி தான் ஏனையவர்கள், உடல் நலிவுட்டு இருக்கவங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் இட்டு முடித்துத்தான் பிறகு உண்ணணும். துறவி ஒருவன் வந்து விட்டால் அவருக்கு இட்டுத்தான் உண்ணணும். இதெல்லாம் விதியாக்கி வைத்திருக்கிறார். அதிதி, அது துறவியோ இளைஞரோ பெரியவங்களோ விருந்தினர்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க உண்ட பிறகுத்தான் நான் உண்ணணும். இல்லை நான் உட்காரும் போது அவர்களுக்கும் உணவிடணும். அதில் பாகம் பார்க்கக்கூடாது. கொடும் பாவம் வந்து சேரும். பாகம் பண்ணினேன்னா கொடும் பாவம் வந்து சேரும். அவர் வரட்டும், அவர் சாப்பிட்டு போயிட்டோம், நமக்கான நம்ம அப்புறம் பார்த்துப்போம், இல்லைன்னா இது நமக்கு மட்டும்தான் இருக்குது, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். மகாபச்சாரம். பந்தியிலே பாகம் பார்ப்பது உயர்ந்த ரக அபச்சாரம், பெரும் சாபங்கள் வந்து சேரும். அதனால பாகம் பண்ணி உண்டதுங்கிறது கூடாது. அதிதிகளுக்கு நடுவேயும் பேதம் பார்க்கக்கூடாது, நமக்கும் அவர்களுக்கு இடையேயும் பேதம் பார்க்கக்கூடாது. மகாபச்சாரம். இதையெல்லாம் அனுஷ்டானமாக வைத்தார்கள். தான் பசித்தானும் அடியார்களுக்கு அமுது இடுவதை எத்தனை நாயன்மார் பெருமக்கள் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதிகபட்சம் ரொம்ப பிரபலமாக வருவதை அடியார்களுக்கு அன்னமிட்டார்கள்ங்கிறது தான். அதிகப்படியாக செய்த தொண்டுன்னு பார்த்தா சிவாலய பூஜையை காட்டிலும் அன்னமிட்டதைத்தான் அருவான்மும்மை நாயன்மார் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். என்ன, ஒரு உயிர் பசித்திருக்கும் போது அதை அடையிற சஞ்சலம் உள்ள இருக்கிற பெருமான் அடைவது. அதனால் அந்த சஞ்சலத்திற்கு இடம் கொடாது இருக்கணும். அதனால் தான் உயர்ந்த தானமாக அன்னதானத்தை சொல்லி, பசி ஏற்பட்டு விட்டால் எந்த நிலைக்கும் நம்மை அது தள்ளிவிடும். கொலை முதலிய குற்றம் கூட நடக்கும். அதனால்தான் எந்த தண்டனையாக இருந்தாலும் பட்டினி மட்டும் கொடுப்பதில்லை. உயர்ந்த குற்றம் செய்தவனுக்கும் கூட கொண்டு போய் சிறையில் அடைத்தால் அவனுக்கும் பட்டினி இடுவது தண்டனையிலே ஒரு அங்கம் இல்லை. எந்தெந்த நாளில் என்ன உணவு கொடுக்கணும்லாம் இப்போ திட்டமே வந்துருச்சு. அவர்களுக்கும் சேர்த்து சத்துணவுலாம் கொடுக்குறோம். ஏன்னா பட்டினி கிடந்தான்னா அவன் இன்னும் கோவப்படுவான், இன்னும் கொடுமை ஏற்படும். அது கூடவே கூடாது. பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் நாடு ஏன் எந்த மூலைக்கும் போயிடும். பெரும் பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டதாக வரலாற்றில் பார்க்கும்போது பசியால் துடித்தவர்கள் நிறைய தவறும் செய்ய தொடங்கிடுறாங்க. அதுவரையில் செய்யாத பிழைகள் எல்லாம் செய்ய தொடங்குவாங்க. திருடுறதுலேருந்து கொலை வரைக்கும் போகும்போது பிடுங்கி தின்ன தொடங்கிட்டான்னா, ஏன்னா ஒரு அளவுக்கு தான் பசியும் பொறுப்பான். நாகரீகம் இல்லாமல் போய்விடும். இன்னொருத்தன் அடிக்க மாட்டேங்கிறது நாகரீகம்னா, பசியில் ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு அவன் கொடுக்கலன்னா அடித்து பிடுங்க தோணாதா? களவுக்கு அதிகப்படியான காரணம் பசின்னு சொல்கிறோம் இல்லையா? இயலாமையினாலே ஒருவன் கடைசியாக திருட ஆரம்பிச்சுடுறான். என்ன நிலைன்னா பசி. பெரிய கொடுமைகள் எல்லாம் அது வழிவகுக்கும். சமுதாயம் சீர்குலையும். அதனால தான் பசி பொறுக்கக்கூடாது. இன்னொன்று, பசித்திருக்கிற ஒருத்தவங்ககிட்ட போய் நீங்கள் தத்துவ விசாரம் எல்லாம் பண்ணினா அவனுக்கு இறங்குமா மனசில்? முப்பொருள் உண்மை பேசுகிறேன் வா அப்படின்னு கூட்டு உட்காத்தி வச்சு கொடுமையான பசியில் இருக்க ஒருத்தங்கிட்ட சொன்னால் அந்த உண்மை உங்களோடு இருக்கட்டும். இந்த கதியிலே எனக்கு தெரிஞ்ச உண்மை வயிறு தான். அது அடைத்த பிறகு, அதனால்தான் 19ஆம் நூற்றாண்டில் கடைசி காலத்தில் வாழ்ந்த சில புலவர்கள்லாம் பசி போக்குவதை பெரும் விரதமாகவே கொண்டார். பசித்திருக்கக்கூடாது, எந்த உயிரும் பசிக்கக்கூடாது. அதிகபட்ச பிராயச்சித்தமாக அன்னமிடுவதை கொண்டாடுகிறது. அம்பிகையே செய்கிறாள். வேற எதையும் வாரி கொடுத்தாள்னு இல்லை. பூதானம் பண்ணினாளா ஏதாவது வடிவத்தில்? ஸ்வர்ணத்தை எல்லாருக்கும் வாரி கொடுத்தாளா? விசேஷமாக யாருக்காவது செய்திருக்கலாம். ஆனால் இன்னார் இணையார்னு பேதம் இல்லாமல் வந்தவர்களுக்கெல்லாம் இட்டது அன்னம் தான். அன்னபூரணியாக வீச்சிருக்கிறாள். தர்ம சம்வர்தினின்னு சொல்கிறோம் அம்பிகையை. அறம் வளர்த்தாள். என்ன கொண்டு அறம் வளர்த்தாள்? சுவாமி 2 நாழி நெல் கொடுத்தார். அதை கொண்டு என்ன பண்ணினான்னா விளைந்தது, பொன்னாக விளைந்தது. அம்பிகை கையால் விதைச்சான்னா என்ன குறை? பொன்னாக விளைந்தது. எல்லாத்தையும் கொண்டு
பசி தீர்த்தாள், பசிப்பிணி தீர்த்தாள். அதை விட உயர்ந்தது தர்மம் இல்லைன்னு சிலர்லாம் அதையே முத்தி பெறும்னுலாம் போயிட்டாங்க. பசி தீர்ப்பவர்களுக்கு முத்தி கிடைக்கும்னுட்டாங்க. சிலர் கொண்டு போய் தர்மசாலைகள்லாம் நிறுவி பசிப்பிணி நீத்தால் போரும், அதுவே முத்திக்கு வழியெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் கொண்டு போகிறதில்லை. ஆனால் சர்வ நிச்சயமாக பெரும் புண்ணியங்களை பெற்றுத்தரும். அதனால தான் உணவுக்கு இவ்வளவு மகத்துவம் கொடுக்கிறோம். ஒரு பருக்கை சாதம் வீணாகக்கூடாது. உண்ணும் உணவு இத்தகையதாக இருக்கணும், இப்படி சேகரித்ததாக இருக்கணும். கடைசி வரைக்கும் அன்னத்தை விலைக்கு தரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கடுமையாக பிடித்திருந்தார்கள் ஒரு காலத்தில். விலைக்கு அன்னம் விற்கவே கூடாதுங்கிறதுல இருந்தாங்க. நிச்சயமாக விற்கக்கூடாது. ஒரு முயற்சி கூட இருந்தது. ஒரு 30 வருடங்கள் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையிலேயே ஒரு பிரதான சாலையில், இந்த அண்ணா சாலையில் யாரோ ஒருத்தர் நிறுவனம் தொடங்கி அவர்கள் பல இடங்களில் திறந்ததாக படிச்சிருக்கேன். விதியே என்னன்னா, பசி தீர சாப்பிடுங்க, என்ன முடியுமோ அன்பளிப்பாக கொடுத்துட்டு போங்கன்னு விதியோட யாரோ தொடங்கினாங்க. அது அப்புறம் சரியாக நடக்கலை, விடுபட்டு போச்சு. ஆனால் இன்ன உணவுக்கு இன்ன பணம்னு நிர்ணயம் பண்ணி வாங்கக்கூடாது. அன்னத்தை அப்படி விற்கவே கூடாது, அப்படி நிர்ணயம் செய்யக்கூடாது. ஆனால் தான் அதை அன்பளிப்பாக ஏற்றார். முடிந்தவர்கள் பசி தீர்ந்தது, தோராயமாக இதுக்கு இந்த காசு ஆயிருக்கும்னா அதை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா முடியாதவர்கள்னு சிலர் வருவாங்க, அவங்களுக்கும் அந்த மரியாதையோடு உணவு பரிமாறணும். இதே ஒரு விதியாக. அப்புறமா அவங்க சில இடங்களில் கிளைகள் திறந்த போது முதல் நாள் மட்டும் அதை கடைபிடித்தாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. அவங்க தான் அதுதான் இதுதான் இந்த முயற்சி தான். உங்களால் முடிந்ததை கொடுத்துட்டு. ஏன்னா சாப்பாடு மற்றைய பொருள் மாதிரி இல்லை. இலவசமாக கிடச்சிருச்சுன்னா 2 கை பத்தாதுன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறோம் இல்லையா, அது மீதி பொருளுக்கெல்லாம் ஆகும். வயிறு எவ்வளவு கொள்ளும், அவ்வளவுதான் முடியும், போதும்னு அங்கே சொல்லிவிடுறோம் இல்லையா. அதனால் இந்த தர்மத்தை செய்தார். இப்போ அதையும் கிடச்சதுன்னா முடிஞ்சால் பொட்டலம் கட்டிட்டு போவோம், தேவை இருக்கோ இல்லையோ. அப்படி கிடையாது. வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளோ தானே சாப்பிட முடியும். அதனால் நீங்கள் வேணுங்கிறத சாப்பிடுங்க, வயிறு தீர சாப்பிடுங்க, பசியார சாப்பிட்டுட்டு என்ன முடியுமோ அதை வெளியில் போகும்போது கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தினாங்க. இன்னொருத்தருடைய இதுக்கு கொடுக்கலாம், அது வச்சிருக்காங்க. வர்றவங்க வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்கிறவங்க உண்டு, அது உண்டு. அந்த மரபுகளும் சில நாடுகளில் இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதே அளவுக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். இல்லை அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுத்துருங்கன்னு அதுக்கு பணம் செலுத்தலாம். அதுக்கு அவங்க அதை அங்கே குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. முடியாதவங்க யாராவது வந்து ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் அந்த விலை பெருமானம் உள்ளதை கொடுத்துடுறாங்க. இப்படி பசி தீர்ப்பது என்ன விதத்திலெல்லாம் முடியுமோ அதை செய்தார். ரொம்ப உத்தம பட்சம். இன்னைக்கு பல இடங்களில் அந்த காட்சியை பார்க்கும்போது இயலாதவர்களுக்குன்னு கொடுக்கக்கூடியதை வண்டியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. முடியாதவர்களுக்குன்னு செய்து கொண்டு போய் கொடுக்கலாம்னு பார்த்தா தேடி தர வேண்டியதாக இருக்கு. அது உள்ளபடியே அது ஒரு தானம் தான். தர்மம்னு சொன்னால் அது வந்து தர்மமாக தான் கொடுக்கணும். நியாயத்துக்கு இயலாதவர்களை ஒருத்தருடைய தகுதியை பார்த்து செய்யும் போது அது தானமாகுது. அவங்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு பார்த்து செய்யும்போது. தர்மம்னா அதெல்லாம் கேட்காமல் அப்படியே கொடுத்துட்டு போய்டும். அன்னதானம் தான். முடியாதவர்களுக்கு செய்யலாம், தகுதி பார்த்து கொடுக்கணும். இப்போ ஏதோ வெளியூருக்கு போகிறோம், அங்கே வேற வசதியே நமக்கு இல்லை, யாரோ ஒருத்தர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார், போய் சாப்பிடலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபான்னு திட்டமான வைத்து 4 பேர் சாப்பிட்டோம், நீங்கள் செய்யறதுல இதை சேர்த்துக்கோங்க, அதை கடைபிடிக்கலாம். அது என்ன சும்மா தானே தராங்க, என்ன ஒரு நாள் சாப்பிட்டா என்ன? இந்த தர்மத்தில் நாமும் பங்கு கொண்டோம். ஒரு சின்ன அளவில் அந்த தர்மம் அடைந்தது. எப்படியும் ஒரு உணவகத்திற்கு போயிருந்தா ஒருத்தருக்கு 100 ரூபா ஆச்சுன்னா 400 ரூபா செலவு பண்ணியிருப்போம் இல்லையா. இன்னைக்கு பெருமான் திருவருள் நமக்கு விலை இல்லாமல் கிடைத்ததுன்னா அந்த பணத்தை கொடுத்துடலாம். இல்லை என்னால் முடியாது, குறையில்லை, சாப்பிட்டேன் வந்துட்டேன், அவ்வளவுதான். என்னால் முடிந்தது. யாருக்கான பசித்தவங்க வந்தாங்கன்னா அப்பா அங்கே கிடைக்குதுன்னு கை காட்டி விட்டாலும் புண்ணியமா, இங்கே கிடைக்குதுன்னு கையை நீட்டி அந்த வழியை காட்டி கொடுத்தாலும் அதுவும் புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர் கொடுப்பதை தர்மமாக சொல்லுகிறோம். எவ்வளவு அன்னம் பரப்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் தாகத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னால் எந்த அன்னம் என்ன பயன்படும் நமக்கு? தண்ணீர் கொடுப்பதே தர்மமாக சொல்லியிருக்கான். ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன கிண்டியிலே தண்ணி வச்சுட்டு வாசல் வைக்கிறது உண்டு. வீடு கட்டும்போது வாசலில் ஒரு அடி ஆழத்துக்கு தொட்டி கட்டுவாங்க. பசுமாடு தண்ணி குடிக்கிறதுக்கு அதன் கழுத்து வசரத்துக்கு ஒரு அடி தொட்டி இருக்கும். அதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் பெருக்கும் போதே அந்த இடத்தெல்லாம் நல்லா தீர்த்து விட்டுட்டு அதை அலம்பி தள்ளிட்டு அதில் ஒரு குடம் தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க. போகிற வர பசுவும் ஆடும் தண்ணீர் பருகி செல்லும், நாய் நக்கி குடித்துட்டு போகும். பெரிய தர்மம். அதுக்கு யார் கவலைப்பட போறா? அது எங்கே போய் தேடும்? இன்னைக்கெல்லாம் அந்த காலம் மாதிரி குளம் குட்டையெல்லாம் இருக்கான்னு ஒரு பசுவோ கன்றோ போய் பசி ஆறுவதற்கு இல்லையே. உயர்ந்த தர்மமாக இதையெல்லாம் கொண்டாடினார். இது
இதை மக்கள் செய்யணுங்கிறதுனாலே இந்த மாதிரி சாதாரணமாக சின்னதாக நீங்கள் செய்யக்கூடியது கூட தலைமுறைகளை காத்து தரும்னு நம்பினாங்க. இன்னிலேருந்து 100 வருஷம் கழிச்சு நம்ம வம்சத்தில் வர யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தேசத்துக்கு போகும்போது பசி கிடக்க மாட்டான், அங்கே யாராவது ஒரு புண்ணியவான் வந்து கொடுப்பான், பெருமான் கணக்கில் வச்சிருப்பார். அன்னைக்கு நீ பசுக்கு தீர்த்த தாக தீர்த்த சாந்தி பண்ணல, இன்னைக்கு உன் தலைமுறையை நான் பார்த்துக்கிறேன்னு பெருமான் செய்வார்னு நம்பினோம். அது இன்னைக்கும் நம்புகிறோம். அதனால இதையெல்லாமுமே சேர்த்து சைவ ஒழுக்கமாகவே சொன்னார். அதனால குறைந்தபட்சம் உணவு உண்ண உட்காரும் போது திருநீரிட்டு கொண்டு தொடங்கலாம். சாப்பிட்டு முடித்து கையெல்லாம் அலம்பிக் கொண்ட பிறகு திருநீரிட்டு கொண்டு சாப்பிடலாம். சாப்பிட திறந்து வச்சிருக்கிற அந்த அன்னத்திலே அஸ்திர மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிடலாம். இதையெல்லாம் எங்கிருந்தாலும் கடைபிடிக்கலாம். பிரயாணத்தில் கடைபிடிக்கலாம், வான ஊர்தியில் போகும்போது சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் செய்யலாம், ஒரு குறையும் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு சின்ன பொட்டலத்தில் திருநீரையான கையில் வச்சிருக்கும். திருநீற்று பை இல்லாமல் எந்த செயலும் செய்ய மாட்டேன். முதல் படியாக அடியேன் யாரான கேட்டாங்கன்னா சொல்லுவது இதைத்தான். திருநீற்று சம்பந்தம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டேன். எது செய்தாலும் திருநீரோடு இட்டுத்தான், அதை முன்னிறுத்தி கொண்டுத்தான் என்னுடைய பணி. இதில் பேதமே இல்லாமல் இருக்காது. இதை சர்வ நிச்சயமாக செய்யலாம். இப்படி கடைபிடிக்கப்படும் ஒழுக்கம் இது. ஒரு நாள் பொழுதிலே நம்மால் ஆகக்கூடிய ஒழுக்கம். இது போக நித்திய சிவாலய தரிசனம் விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியம் பண்ணணும். நாளொன்றுக்கு ஒரு சிவலிங்க தரிசனம். ஒரு சூரிய உதயத்திலேருந்து சூரியஸ்தமனத்துக்குள்ளே ஒரு சிவலிங்க தரிசனமாவது நித்தியம் பண்ணணும். லிங்கமூர்த்தமாக தரிசிக்கணும். அது மாற்று கருத்தே கிடையாது. இல்லை குறைந்தது யாரான சிவபூஜை செய்கிறதையாவது தரிசனம் பண்ணிக்கணும். நாம் சிவபூஜை பண்ணணும், இல்லை யாராவது செய்கிறதையாவது தரிசனம் பண்ணிக்கணும். கோயில் தரிசனம், ஒரு நாளுக்கு ஒரு சிவலிங்க தரிசனம், இதை கடைபிடித்தே ஆகணும். அப்படி செய்யும் போது உடுத்திக்கொள்ள வேண்டிய உடை என்னதாக இருக்கணும். இப்படி திருநீரெல்லாம் இட்டுக்கொண்டு பெருமானுக்கு ஏதான உபச்சாரத்திற்கு எடுத்துக்கொண்டு, என்னால் 10 ரூபா தான் முடியும்னா நல்ல கற்பூரம் 10 ரூபாய்க்கு குறைவே இல்லை. 2 பூ 5 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று கிடச்சிது, 4 மல்லிப்பூ தான் கொடுத்தான், உத்தமம். ஆனால் எதையான கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். ஒன்றும் இல்லாமல் செல்வதில்லை. பெருமானுக்கு உகப்பாக கொண்டு போய் எதையான சமர்ப்பிக்கிறேன். கைகால்களை எல்லாம் சுத்தி செய்து கொண்டு கோபுரத்தை கைதூக்கி வணங்கி அதை ஸ்தூலலிங்கமாக பாவித்து சூட்சுமலிங்கமாக அதை பாவித்து உள்ளே புறப்பட்டு போய் விதிப்படி விநாயக பெருமான் தொடக்கமாக என்னென்ன கிரமத்திலே தரிசனம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் தரிசனம் செய்து சுவாமி சன்னதியிலே நின்று கொண்டு ஆச்சாரியர்கள் பாடிய பதிகங்களை மனதார பாடி பெருமானை உகப்பித்து அங்கே போய் சத்தம் போட்டு பாடி நமக்கு அவ்வளவு தூரத்திற்கு பண்ணெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சும் சூழ இருக்கிறவங்கள சங்கடப்படுத்துறதுல காரியமே இல்லை. எங்கே நின்று பாடணுமோ அங்கே நின்று பாடலாம். நமக்கு நல்ல பழக்கம் பண்பொருந்த பாடுவோம்னா சரி, இல்லைன்னா ஒன்றும் குறைச்சல் இல்லை, மனசார பாடலாம். புத்தகத்தை வைத்துக்கொண்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஏதாவது பிரகாரத்தில் நின்று கொண்டு பாடலாம். பண்ணை கெடுத்து சத்தமாக பாடுவது இல்லை, யாரோ பாடுறாங்கன்னு போட்டிக்கு பாடுறது, யாராவது பாடும்போது அதை நிறுத்துறதுக்குன்னே பாடுறது, இது மாதிரி பழக்கங்களை பண்ணி அங்கேயும் போய் ஆணவப்படுத்த வேண்டாம். அதுக்கு ரொம்ப உத்தமம் கையில் புத்தகத்தை கொண்டு போகலாம். இல்லை கல்வெட்டில் பல கோயில்களையும் வெட்டியிருப்பாங்க, நின்று அமைதியாக அதை பாராயணம் செய்து முடிக்கலாம். பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பூஜையை சிரமப்படுத்துகிற மாதிரி நான் பாடி தீர்க்கிறேங்கிறதெல்லாம் வேண்டாம். அதை செய்யாதீங்கன்னு யாராவது சொன்னால் அந்த இடத்துல போய் அவர்களோட சண்டையிடுவது வேண்டாம். 10 பேர் முன்னாடி வந்தாங்கன்னா போகட்டும், நான் 11ஆவதாக போகிறேன். 12 பேர் வந்தாங்கன்னா நான் 13ஆவதாக போகிறேன். புகுவார் அவர் பின் புகுவேன். அப்பர் சுவாமிகள் சொன்னார், போதோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். 4 அடியார்களை போக விட்டு பின்னாடி போகிறது ரொம்ப உத்தமம். முதல்ல போய் நின்று சுவாமி பார்த்துட்டு வந்தியா வா உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு கணக்கு புத்தகத்தை எடுக்கிறதுக்கு நம்மை விட பக்குவப்பட்டவர்கள் ஒரு 4 பேர் போய் நின்னாங்கன்னா அந்த 4 பேருக்கு நடுவில் ஒளிந்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பேசாமல் வந்துடலாம். யாதும் சுவடுபடாமல் அடையலாம், குறையே இல்லை. நான் போய் முதல்ல போய் நின்னேன்னா அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வான்னு சுவாமி நந்தியம் பெருமான சொல்ல நம்ம பேர் எழுதியிருக்கிற பக்கத்தை திருப்பி கொடுத்தாருன்னா ஏண்டாப்பா இதெல்லாம் பண்ணியான்னு சுவாமி கேட்டு எதுக்கு வம்பு? யாதும் சுவடுபடாமல் போயிட்டு வந்துடலாம். 10 பேருக்கு நடுவில் போய் பெருமானை அவர்கள்லாம் வாழ்த்தி பாடும்போது மறைந்திருந்து கையை கூப்பி கும்பிட்டுட்டு பார்த்து வேடிக்கைக்கு சொல்கிறேன், யாரையும் தள்ளிக்கொண்டு போகிறதெல்லாம் தயவு செய்து வேண்டாம். ஒரு 100 பேர் போயிட்டாங்க, ஐயா எனக்கு இடமே இல்லை, சன்னதி 10 நிமிஷத்தில் சாத்திடுவாங்க, ஆகட்டுமே துவஜஸ்தம்பத்துக்கிட்டேன்னு சுவாமியை தியானம் பண்ணிக்கோங்க. கோயில் வரைக்கும் வரவழைச்சாரே, துவஜஸ்தம்பத்தை தரிசனம் பண்ண வச்சாரே, எவ்வளோ உத்தமம் இது! இது கிடைக்குமா? ஒரு பாடல் பெற்ற தலத்தை இன்னைக்கு மிதிச்சு அடியேன் வந்திருக்கேனே, எல்லா பாவத்திற்கும் இடமான நான் துவஜஸ்தம்பம் வரைக்கும் வந்திருக்கேனே, யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? எவ்வளவு கருணை பெருமானுக்கு! அதுக்கு வாழ்த்திட்டு அப்பா அதுக்கு ஒரு நமஸ்காரம். இதெல்லாம் மனசு அவ்வளவு பக்குவப்படுது. முண்டி அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, எனக்கு தரிசனமே கிடைக்கல, அதுக்குள்ள தர போட்டுட்டாங்க. கோயிலுக்கு வந்து எதுக்கு அவ்வளவு சங்கடம்? கோபுரத்தை தரிசிக்க வச்சார், குளத்தை தரிசிக்க வச்சார், ஸ்தலவிருட்சத்தை தரிசிக்க வச்சார். சுவாமி சன்னதி தானே இன்னொரு நாள் வர சொல்றார். சம்பந்த பெருமான் வந்து 10 நாள் தங்கி தரிசனம் பண்ண தலத்துக்கு வாழ்க்கையில் இன்னொரு வாட்டி வர வைக்கிறாரே பெருமான், வர வைப்பார். அப்பா என்னைக்கும் அந்த தேதி குறித்து வைத்து என்னை வரவை, விண்ணப்பம் வச்சுட்டு வாங்க, உத்தமமா இன்னொரு நாள் கூட்டிட்டு போவார்.
அங்கே போய் சண்டை போடுறதுனால கோயில் தரிசன அனுபவம் கெடுமே, அதையே மறக்கிறோம். சண்டை போட்டு அந்த இடத்துல சரின்னு சிவாச்சாரியார் மனசு வந்து வாங்க சாத்தின திரையை சில நேரத்தில் திறந்து சரி நீங்கள் 2 பேர் பார்த்துட்டு போங்க அப்படின்னு எதையோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வைப்போமே. அப்படி விதியை மீறி ஒருத்தரை சங்கடப்படுத்தி சுவாமி தொண்டில் இருக்கிற ஒருத்தர் மனசு கோணச் செய்து எதை அடையும்? கோயிலுக்கும் போயும் நிம்மதியை இழப்பானேன். சைவ சித்தாந்தம் அங்கத்தான் நமக்கு பயன் தரணும். கோயில் வரைக்கும் வரவழிச்ச கருணை, அதை கொண்டாடுவேன். கோயில் சாத்திட்டாங்களா, வீதியை பிரதட்சணம் பண்ணுறேன், கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிறேன், இந்த குளம் தானா இதை தரிசனம் பண்ணிக்கிறேன், இதுதான் ஸ்தல விருட்சமா தரிசனம் பண்ணிக்கிறேன், அம்பாட்சன் திறந்திருக்கா அதை தரிசனம் பண்ணிக்கிறேன். என்ன முடியுதோ அன்னைக்கு மனசு நிறைவோடு வெளியில் வரலாமே. பெருமான் இதை கொடுத்துருக்காரு எனக்குன்னு யாருக்கு கிடைக்கும்? வீதியில் அந்த வீதியில் அந்த அந்த நாளில் 100 பேர் போனானே, எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? உள்ள நுழைய விட்டது அடியேனத்தானே. எவ்வளவு கருணை என் சுவாமிக்கு! பா, இந்த கருணைக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், இதை செய்யலாமே. இப்படி பக்குவப்பட்டு அடையக்கூடிய கதி தான் சைவ சித்தாந்தம் நமக்கு காட்டி கொடுப்பது. அதனாலே திருவண்ணாமலையில் கூட்டம் சேர்ந்துருச்சு, போனோம், கிரி பிரதர்ஷனம் பண்ணுறது போனோம், வண்டியை வெளியவே நிப்பாட்டிட்டான், நிறுத்தட்டுமே. சம்பந்தர் காரைக்கால் அம்மையாரே தலையால் நடந்து வந்தாள்னு சொல்லி அந்த ஊரையே மிதிக்காமல் வெளியிலிருந்து பாடி தரிசனம் பண்ணார். ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணி அவர் கால்பதிய நடந்த தலம் இதுன்னு சுந்தரர் சீர்காழி திருத்தலத்தை ஊர் எல்லையோட பிரதட்சணம் பண்ணார். தோணியப்பர் அவருக்காக கோயிலுக்கு மேலே விடைவாகனத்திலே காட்சி கொடுத்தார். நமக்கு கொடுப்பாரா? அவ்வளவு தூரத்திற்கு அந்த எல்லையை மிதிக்காமல் வணங்கினேன்னு சொன்னார்ல, அந்த சிறப்பிற்கு பெருமான் செய்த சிறப்பு அவ்வளவு உயர்த்து. அந்த அந்த அவர்களே அந்த நிஷ்டையில் நின்றார்கள்னா நமக்கு என்ன குறைச்சல்? திருவண்ணாமலை ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து தான் கிட்ட நடக்கணுமா? சரி, ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சுன்னா 20 நிமிஷம் அந்த மலையை தரிசனம் பண்ணுற பிராப்தத்தை கொடுத்தாரே. வண்டியில் போய் கோயில் வாசலில் இறங்கிட்டேன்னா 20 நிமிஷ காலம் என் வாழ்க்கையில் அந்த அருணாச்சலத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைக்குமா? திருவருள். எனக்கு ஏற்பட்ட அனுகிரகத்தை எம்பெருமான் 1,00,000 பேருக்கு இன்னைக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கொடுப்பார். 1,01,000வது நான் நிற்கிறேன். அது வரைக்கும் தான் வர வைத்தார். இன்னைக்கு உள்ளுக்குள்ளேயே போக முடியல. கிரி பிரதட்சணம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி பண்ணிட்டோம். 4 வாசல்லையும் கூட்டம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, உள்ளேயே போக முடியல. என்ன நிர்வாகம் இது? இது என்ன இது? சுவாமியில் ஆரம்பிச்சு வாசல்ல பூவிக்கிற வரைக்கும் எல்லாரையும் திட்டிடுவோம், அத்தனை பேரையும் பேசுவோம். இந்த மொழி பேசுறவங்க தப்பு, அந்த மொழி பேசுறவங்க தப்பு, அவங்களுக்கு என்ன இங்க, இவங்களுக்கு என்ன அங்க, இது கூடுமா அது மாறுமா, அத்தனை கோபம் அங்கதான் வரும். 10 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில யாரோ தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக 1000 பேர் வரிசையில் நிற்கும் போது தாண்டி கொண்டு போய் ராஜாங்கமா சுவாமியை தரிசனம் பண்ண வச்ச போது என்ன சொல்லுவோம்? பெருமானுக்கு நம்ம பேர்ல ஒரு கருணை. அந்த கருணை இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். என் அப்பா அதை சொல்லும்போது நமக்கு தெரியாதுப்பா, போன பிறவியில் அந்த கோயில் கட்டும்போது கல்தச்சராக இருந்திருப்பார். 10 கல்லை சுமந்து கொண்டு போனதுக்கு அவனுக்கு ஒருவேளை சம்பாவனம் குறைஞ்சு போயிருக்கும், ஒரு நாள் விடுபட்டு போயிருக்கும். அந்த கணக்கை எம்பெருமான் இந்த பிறவியிலே 1000 பேர் வரிசையில் நிற்கும் போது எல்லாரையும் கடந்து கொண்டு போய் முன்னாடி நிற்க வச்சு ஒரு தரிசனம் கொடுத்தார். அவங்களுக்கெல்லாம் சிவபக்தி இருக்கா? அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? வியூதி கூட இட்டுக்கல. அவங்களுக்கு திருமுறை தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன்? அத்தனையும் படித்து இவ்வளவு தான் நாம் அடைந்திருக்கோம். அது ஒன்றுமே தெரியாதவர்களாகவே யார்கள் இருக்கட்டுமே. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை எம்பெருமான் ஏதோ அவர்கள் பண்ண சிவபுண்ணியத்திற்கு அன்று நீ செய்தாய், ஏதோ பிறவியில நீ செய்த இந்த கோயில் வளாகத்தில் 10 புல்லை நீ பிடுங்கி போட்டிருப்ப, யாரோ ஒரு 2 விளக்கை ஏற்றிருப்ப. அதனால இந்த பிறவியிலே உனக்கு அந்த கணக்கை நான் தீர்க்கிறேன். 1,00,000 பேர் வரிசையில் நிற்கும் போது 6 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்கிறவங்களுக்கு நடுவில் உன்னை அரை நொடியில் உள்ள கூட்டிகிட்டு வந்து கண்குளிர தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுக்க வைக்கிறேன். அத்தனை பேரும் பார்க்க இதை செய்தாரா? அணைய கிடந்த விளக்கிலே போய் நெய் குடிக்கிறேன்னு போன எலி தன் மூக்கு நுனியிலே அணைய கிடந்த விளக்கை நிமிட்டி விட்டுதான் தூண்டின அந்த புண்ணியத்திற்கு மறைக்காட்டு பெருமான் அடுத்த பிறவியிலே சக்கரவர்த்தி ஆகிற பிறப்பை கொடுத்தார் பலி சக்கரவர்த்திக்கு. இந்த கணக்கெல்லாம் அவர் ஒருத்தர் தான் அறிவர், அவர் ஒருத்தர் தான் அறிவர். இப்போ உள்ளபடியே பக்குவம் அடைந்தேன்னா அடிமுடி காணாது நான்முகனும் திருமாலும் திரிந்தாங்க இந்த தலத்தில். எங்கே எங்கே எங்கேன்னு திரிந்தார்கள், கலங்கினார்கள். அந்த சிறப்பு இந்த மலை கோடி கோடி யுகங்களாக இருக்கே, அதை பார்க்கறதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சார். இந்த மலைக்கு என்ன பேரு? அண்ணாமலைன்னு பேரு. நெருங்க முடியாதா, நெருங்க முடியாத மலையை நெருங்கி கொண்டு வந்து கண்ணுக்கு தெரிகிற தூரத்திலே காட்டினாரே. இந்த கருணைக்கு என்ன ஈடு? ஒரு முறை அந்த ஆலயத்தினுடைய வெளி மதிலை சுத்தி வர வச்சாரே, இன்னைக்கு இந்த கருணைக்கு ஏது ஈடு? அவர் அந்த வீதியில தானே வலம் வரார். அவரே வலம் வர வீதியில இன்னைக்கு நான் நடந்து அளந்து பிரதட்சணம் பண்ணேனே, எவ்வளவு பெரிய கருணை! சாட்சாத் அருணாச்சலம்னு அந்த மலையா பெருமானே இருக்காரு, பிரத்யட்சமா இருக்காரு. அந்த மலையை பிரதட்சணம் பண்ணி வந்தேனே, எவ்வளவு கருணை! அரசர்கள்லாம் திருப்பணி செய்து ஓங்கி உயர்ந்திருக்கிற அந்த கோபுரத்துல சுவாமியே இருக்காராமே, அவரெல்லாம் ஆவாகனமாயிருக்கார். அந்த பெருமானை அத்தனை முகங்களையும் தரிசனம் செய்து கொண்டேனே, என்ன கருணை! அருணாச்சலான்னு இன்னைக்கு நினைக்க வைத்தாரே, என்ன கருணை! அவரை பாடி துதிக்கும் 1,00,000 அடியார்களை இன்னைக்கு கண்ணார தரிசனம் பண்ண வச்சாரே, என்ன கருணை! சம்பந்தாதிகள்லாம் பார்த்து வியந்த அந்த மலையை நானும் இன்று தரிசித்தேனே, என்ன கருணை! ரொம்ப நன்றிப்பா.
இந்த கருணைக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு மனநிறைவோடு புறப்படுவது சைவ சித்தாந்தம் நமக்கு ஏற்படுத்தி தரும் பக்குவம். அத்தனை கோயிலுக்கும் இதே தான். ஒரு நாள் தரிசனம் செய்து வைப்பார். இல்லைனாலும் தான் என்ன, மலையவே பார்த்துட்டேனே, இந்த பக்குவம் ஏன் இல்லாமல் போச்சு? செலவு செய்து கொண்டு விடுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கோயில் தரிசனத்துக்கு போனால் எல்லாரையும் கடந்து கொண்டு போய் முதல்ல நிற்க வச்சு நமக்குத்தான் எல்லான்னு தரணுங்கிற எண்ணத்தோட கோயிலை அணுக வேண்டாம். தயவு செய்து அணுக வேண்டாம். போனோம்னா மனக்கஷ்டம் தான் மிஞ்சுதுன்னா. கோயில் தரிசனத்திற்கு வந்து மனக்கஷ்டம் மிஞ்சலாமா? ஆணவத்தினாலே நான் பட்டது. அதில் பெருமானுக்கு தோஷம் இல்லை. கோயில் நிர்வாகத்துக்கு கூட நான் தோஷம் சொல்லக்கூடாது. நியாயத்துக்கு என் பேரிலே தோஷம், அவ்வளவுதான். 8 மணி நேரம் ஆகும் தரிசனத்துக்குன்னு தெரிஞ்சு நம்மால் அவ்வளவு நேரம் நிற்க முடியாதுன்னா தலத்தை போய் தரிசனம் செய்து கொண்டு வந்துடும். வீதி பிரதட்சணம் செஞ்சுட்டு வந்துடுவோம். உள்ள இருந்து பாட வேண்டிய பதிகத்தை வெளியே இருந்து பாடுவோம். பெருமான் பேரிலே நம்பிக்கை வைப்போம். யாரோ ஒருத்தர் போக வேண்டிய நேரத்தில் நம்மளை விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நம்மளை விட்டுருவாங்க. சொல்ல முடியாது, நிச்சயம் அனுபவங்கள் இருக்கலாம். வேற யாருக்கோ திறந்த கதவு வழியா போங்க அப்படின்னு அவனே சொல்லிடுவான். நான் அவங்களோட வந்திருக்கோம் நினச்சிக்கிட்டு இருப்போம். தடால்னு தாண்டி அங்கே போய் நிற்போம். நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு தரிசனம் கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார், வாங்கி கொள்ளுவோம். உடனே அங்கே ஆணவம் எப்படி வேலை செய்யும்னா, என்னை பற்றி சுவாமிக்கு தெரியும், எவ்வளவு பதிகம் பாடினேன் அது தெரியும். காலம் முழுக்க பதிகம் பாடிய அப்பர் பெருமானுக்கே திருவாய்மூரில் சம்பந்தரை காட்டி கொடுத்து தரிசனத்தை கொடுத்தான் எம்பெருமான். அவர்கள் அப்படி தொழுதார்கள். சம்பந்தருக்கு காட்டி கொடுத்த தரிசனத்தை அப்பரடிகளுக்கு காட்டுறார் சம்பந்தர். அதை தரிசித்து பெருமை பெற்றார், பேறு பெற்றார் அப்பர் சுவாமிகள். அவங்களுக்கே இதெல்லாம் நிலைன்னா நாம் எங்கே நிற்கிறோம்? நம்ம கருணைக்கு இது நடந்தது, நம்ம கருணைக்கு இது நடந்ததுன்னு சொல்கிறோம். அப்படி கொள்ளுவதே கிடையாது. அப்படி கொள்ளுவது கிடையாது. தான் விதியாக பார்ப்பது. அப்போ சைவ சித்தாந்தி எப்போதும் சந்தோஷமாக இருக்கான். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு எங்கள் சுவாமி. இன்பத்தை தவிர இன்னொன்று எப்படி சைவ சித்தாந்தியை நாடும்? என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம்னு சொன்ன வார்த்தை எப்படி பொய்யாகும்? அந்த இன்பத்தை எப்படின்னா அதை பார்க்கிற பார்வையில் நாம கொள்ளும் விதத்தில் இருக்கு. நாம கொள்ளும் விதத்தில் இருக்கு. உலக ஜனத்தொகை எத்தனையோ 100 கோடின்னா ஒரு 2 லட்சம் பேர் தானே அதில் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. ஒரு சின்ன தொகை தான் வந்திருக்கு. அதில் நானும் ஒருத்தன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். மொத்த ஜனத்தொகையில் ஒரு 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 எத்தனையோ புள்ளி தாண்டி ஒரு சின்ன சதவிகிதத்தான் பெருமான் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வரவழைச்சிருக்கார். அதில் ஒருத்தன் நான் தேர்ந்தெடுத்தாரே பெருமான். அவர் தேர்ந்தெடுக்காமல் இன்னைக்கு நான் வந்துடுவேனா? வந்து நின்னேனே. எவ்வளோ பெரிய பேர் இது. இதையே தான் செந்திலம்பதிக்கும் பயன்படும். இப்போ சமீபத்தில் இந்த கோயிலெலாம் நிறைய விசாரத்துக்கு வர்றதுனால சொல்கிறேன். அந்த கடற்கரையில் தான் முருகப்பெருமான் நடந்தார். அங்கே தான் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணார், பூஜை பண்ணினார். வீரபாகுத்தேவர் தொடக்கமாக எல்லாரையும் கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு ஆலோசனை அங்கேருந்து தான் செஞ்சார். அந்த கடற்கரையில் எங்கேயோ திருவடி பதிய நின்று தான் எதிரே கடலுக்கு நடுவில் இருந்த வீரமகேந்திர பட்டணத்தை திருக்கண் செலுத்தினார். அங்கத்தான் சம்ஹாரம் பண்ணி முடிச்சு சூரனுக்கு அந்த தரிசனத்தெல்லாம் கொடுத்தார். திருமால், நான்முகன், இந்திரன்லாம் வந்து திருவடியில் தொழுது விழுந்து யார் நீர்னு கேட்டபோது அண்ட சராசரத்தையும் அளந்து காண்பித்து பரம்பொருள் தத்துவமாக முருகப்பெருமான் இங்கே நின்று காண்பித்தார். அவர் அடிபட்ட மண் இதில் ஒன்று இருக்காதா? அதை பார்த்துட்டேனே, இந்த எண்ணம் போருமே, இது போருமே. யாராவது பெற்று வந்தவர்கிட்ட ஐயா திருநீர் கிடைக்குமா, பிரசாதம் சேகரித்து கொண்டேனே, போருமே, முருகான்னு சொல்லிட்டு திரும்பி புறப்பட்டு வந்து 10 திருப்புகழை மனதார பாடலாம். உத்தமம். இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாள் வர வைக்க போறார். என்னைக்குங்கிற பொறுப்பை நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். பா, இன்னைக்கான ஒரு நாள் தரிசனம் கிடைக்கும்படியாக செய். நிச்சயம் அந்த விண்ணப்பத்தை ஏற்பார். இந்த பக்குவம் அடைந்த ஒருவருக்கு செய்யாமல் பெருமான் யாருக்கு செய்வார்? யாரோ ஒருத்தர் அபிஷேகத்துக்கு சீட்டு வாங்கியிருக்கோம், 4 பேர் போகலாமா, 3 பேர் தான் இருக்கோம், நீங்கள் வரீங்களான்னு உங்களை ஒரு நாள் நிச்சயத்து கூட்டிகிட்டு போவாங்க. ராஜோபச்சாரமாக போய் உட்கார்ந்து தரிசனம் பண்ணிட்டு கண்குளிர பார்த்து வருவோம். அந்த பக்குவத்தன்மையை அங்கீகரிப்பான் பெருமான். ஆலே அப்படித்தான் நாம் அணுகுவது. இந்த பக்குவம் எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கும்போது வரும். தயவு செய்து அடியார்கள் அதற்காக வேண்டி எந்த செயல் செய்தாலும் சிவசம்பந்தத்தோடு செய்வேன், அது சிவபுண்ணியமாகவே செய்வேன்கிற எண்ணத்தோடு அணுக வேண்டும். சைவ சமய ஒழுக்கத்தினுடைய தேர்ந்த கருத்து அதுதான். நேரம் இருக்கும்போது படித்து பாருங்க. ஒவ்வொரு செயலும் இப்போ தந்த சுத்தின்னு சொன்னால் என்னென்ன மரங்களை பயன்படுத்தலாம், எத்தனை முறை வாய் கொப்பளிக்கணும், இதெல்லாம் வரும். இன்னும் விஸ்தாரமாக அதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து தேரலாம். ஆனால் சமய ஒழுக்கம் என்பது சிவசம்பந்தத்தை எத்தனை முடியுமோ அந்தனையும் அதை சுமந்து கொண்டே இருப்பது. எல்லாவற்றிற்கும் காரணம் திருவருள் என்று மனதிலே குறித்து கொள்வது. எது செய்தாலும் எம்பெருமான் திருவுள்ளம் இல்லாமல் அது நடக்கவில்லை என்று செய்வது. திருவுள்ள உகப்பினால் நடக்கிறதுன்னா நன்மையை தவிர வேற என்ன நடக்க முடியும்? அதனால் இன்று நடந்த இது நன்மைக்கு. ஒரு இழப்பு ஏற்பட்டதா? நன்மைக்கே. இந்த பாவனையில் பார்க்க தொடங்கும் போது வருத்தத்துக்கு இடமே இல்லை. பணம் காசு இருந்து தான் இன்பம், பெரிய வீடு இருந்து தான் இன்பம், பெரிய வாகனம் இருந்து தான் இன்பம், நிச்சயமாக இல்லை. இருப்பது இறைவன் அருளால் விளைந்ததுன்னு நினைக்கும் போது நிச்சயமாக பரிபூர்ணமான இன்பத்தோடு இருக்கலாம்.
கொற்ற மழையில் வீட்டு விறக வெட்டி சமையல் பண்ணி ஆச்சாரியர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம். அவ்வளவு விரக்தி எல்லாம் நமக்கு ஒரு காலத்திலையும் வராது, ஒரு காலத்திலையும் வராது. ஆனால் அதிலேயும் இன்புற்றிருந்தார்கள் அவர்கள். அதை பார்த்து நாமும் எல்லாவற்றிலும் சிவசம்பந்தம்னு வந்துட்டுனா திருவருள் விளக்கம்னு நினைத்து கொண்டு பக்குவப்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இதுதான் அடியனை பொறுத்த வரையில் சைவ ஒழுக்கம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை இல்லையா? நாளைக்கு இருக்கா? நாளைக்கு மாலை 6 மணிக்கு சரியாக இருக்கும். சிவாலய தரிசனம், ஆலயங்களினுடைய கட்டிடக்கலை வளர்ச்சி, இது மாதிரி இன்னும் சில தலைப்புகள் பேசப்பட்டிருக்கு. சிவ வடிவங்கள், நடராஜ பெருமானுடைய தாண்டவத்தினுடைய தாத்பரியம், கோயில் விழாக்கள், இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. 15 தலைப்பு வரைக்கும் இதில் வர்றது. 16 தலைப்பிலிருந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். வேதங்கள், புராணங்கள், உபநிடதங்கள் அது ஏற்கனவே பார்த்தாச்சு. 15 தலைப்புகள் வரைக்கும் பார்க்க வேண்டியது. அதில் ஒரு 8-9 தலைப்புகள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னும் சைவ விரதங்கள், விநாயகப் பெருமான் ஆரம்பித்து ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிற விரதங்கள், கோயில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகம், சிவ வடிவங்கள், இது மாதிரி சில தலைப்புகளை நாளையும் அதுக்கு அடுத்த வாரமும் 2 வகுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வகுப்புகள்லையுமா பார்த்து அந்த அளவிலே 1ஆம் ஆண்டுக்கான பாடத்திட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். அந்த கடைசி ஒரு வகுப்பை உள்ளே எவ்வளோ முடியுமோ பார்த்து வச்சுட்டு வாங்க. ஏதாவது தலைப்புகள் இன்னும் மறுபடியும் பேசணும், இல்லை ஏதாவது சந்தேகங்கள் மாதிரி இருக்குன்னா அதுக்கு வேணுமானாலும் ஒரு வகுப்பு கூட வேணுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். எப்படி அமைதோ அதை பார்த்துட்டு செய்து கொள்ளலாம். அந்த அளவில் இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை. ஆரூரா தியாகேஷ. நன்றி, வணக்கம்.